மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகமில்லை. அதாவது கிருஷ்ண உணவின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது. கிருஷ்ண உணவுடன் தனது உடலை நீக்கும் எவரும் உடனடியாக பரமபுருஷரின் திவ்யமான இயற்கைக்கு மாற்றப்படுகின்றனர். பரமபுருஷர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர் ஆவார். எனவே தொடர்ந்து கிருஷ்ண உணவில் இருப்பவரும் தூய்மையற்றவற்றில் தூய்மையானவர் ஆவர். ஸ்மரன், அதாவது நினைவிற்கொள்ளுதல் எனும் சொல் முக்கியமானதாகும். பக்தி தொண்டின் மூலம் கிருஷ்ண உணவு பயிற்சி செய்யாதே. தூய்மையற்ற ஆத்மாவுக்கு கிருஷ்ணனது நினைவு சாத்தியம் அல்ல. எனவே கிருஷ்ண உணர்வை வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே பயிற்சி செய்ய வேண்டும். தனது வாழ்வின் இறுதியில் வெற்றியை அடையும் ஒரு விரும்பினால் கிருஷ்ணன் நினைக்கும் வழிமுறை இன்றியமையாததாகும். எனவே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே என்ற மகா மந்திரத்தை தொடர்ந்து இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். மரத்தை போல பணிவாக இருக்க வேண்டும். அதாவது தரோர் இவ ஹை ஹிஷ்ணுனா என்று பகவான் சைதன்யர் அறிவித்துள்ளார். ஹரே கிருஷ்ண ஜபம் செய்பவனுக்கு பல்வேறு தடைகள் இருக்கலாம். இருப்பினும் அத்தடைகள் பொறுத்து கொண்டு ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே என்று தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். இதன் மூலம் அவன் தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ண உணவின் முழு பலனை அடைய முடியும்.